என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம ஏற்கனவே நம்ம வெந்தய லேகியம் நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம். நீங்கள் எல்லாம் ஏகபோக ஆதரவு கொடுத்துருக்கீங்க. அதை கமர்ஷியலில் செஞ்சு எல்லோரும் விற்பனைக்கு கேட்டீங்க. எல்லோரும் நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்காக இன்றைக்கி கமர்ஷியலில் விற்பனைக்காக கொஞ்சம் அளவு கூட செய்ய போகிறோம். அதை உங்களுக்கு காட்டுறோம். நீங்கள் சில பேர் எதுக்கெல்லாம் சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும்லாம் கேட்டிருக்கீங்க. அந்த விளக்கமும் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இந்த விளக்கத்தை பார்த்துட்டு நீங்கள் சுகருக்கு, கை கால் முட்டு, கழுத்து, எலும்பு தேய்மானம், இந்த வலிக்கு, வயிற்றில் உள்ள அல்சர், வாய்வு, இந்த மாதிரி வியாதிகளுக்கும் நீங்கள் சாப்பிட்லாம். இந்த லேகியத்தை காலையில் ஒரு வாட்டி, நைட்டு ஒரு வாட்டி, ஒரு நெல்லிக்காய் அளவு சாப்பிட்டுட்டு சுடுதண்ணியோ பாலாக குடிச்சிக்குங்க. ஒரு முட்டு தேய்மானத்தெல்லாம் தொடர்ந்து இது ஒரு மாதம் சாப்பிடணும். சாப்பிட்டா இந்த முட்டு தேய்மானம், குறுக்கு வலி, இடுப்பு வலி, இந்த மாதிரி கழுத்து தேய்மானம், இந்த கழுத்து வலியெல்லாம் நல்லா கேட்கும். சுகருக்கு ஒரு மாதம் சாப்பிட்டிங்கன்னா பிரமாதமான ரிசல்ட் கிடைக்கும். இது இப்போ நம்ம செய்கிற தயாரிப்பு கிடையாது. காலகாலமாக உள்ள பழங்காலத்து ட்ரெடிஷ்னல் வைத்திய முறை தான் இது. அதை நான் இப்போ செய்து காட்டுறேன் உங்களுக்கு. வெந்தய லேகியத்துக்கு தேவையான பொருட்கள்: வெந்தயம் ஓவர் நைட்டு, ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊர்ன வெந்தயம், கருஞ்சீரகம், பனவெல்லம், வெல்லம், ட்ரை ஜிஞ்சர், சுக்கு பொடி, திப்பிலி, மஞ்சத்தூள், ஓமம், மிளகு, தேங்காய் எண்ணெய், நெய். தேங்காய் எண்ணெயும் நெய்யும் சம அளவு ஊற்றிட்டு மீதி தேவைக்கு நம்ம எண்ணெய், நல்ல எண்ணெய் ஊற்றுறோம். ஒரு நைட் ஃபுல்லாக ஊர்ன வெந்தயத்தை மிக்சியில் நல்லா கொலன்னு, ரொம்ப மை போல் அரைக்கக்கூடாது, கொரப்பாக நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு வெள்ளத்தையும் சரிசமமாக போட்டு காய்ச்சிக்கிறோம். இந்த வெள்ளம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி அதிகம் ஊற்றக்கூடாது. ஊற்றுனா திருப்பி இந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு காத்துக்கிட்டு இருக்கணும். வெள்ளம் மூழ்கிற அளவுக்கு இதில் பனவெல்லமும் போட்டிருக்கோம், வெல்லமும் போட்டிருக்கோம். ரெண்டும் கலந்து தான் போட்டிருக்கோம். மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டோம். வெல்லம் கரைஞ்சிருச்சு பாருங்கள். இதுக்கு பாகு பதம்லாம் ஒன்றும் கிடையாது. வெல்லம் கரைஞ்சிருச்சு. தீயை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இந்த தீ சூடு அடங்கின உடனே வடிகட்டி நம்ம ஊற்றிட்டு வெந்தயத்தை, அரைச்ச வெந்தயத்தை போட்டு இதில் காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். சூடு ஆறட்டும், கொஞ்சம் தணிஞ்சிரட்டும். வடிகட்டியில், ஏன்னா இந்த வெள்ளத்தில் பாகு காய்ச்சும் போது கீழே மண்டி ஏதாவது இருக்கும், செத்த இருக்கும், அதை வடிகட்டிடுவோம். கை பத்திரம் விட்டுறக்கூடாது. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்ச பார்த்தீங்களா, ஊற வச்ச வெந்தயம், அதை இதில் சேர்த்துருவோம். வெள்ளைப்பாகோட சேர்த்துருவோம். இது சுக்கு பொடி நம்ம அதில் சேர்க்க போகிறோம். அளவுகள்லாம் சின்ன வீடியோவில் சொல்லியிருக்கேன் எவ்வளவுக்கு. இப்போ நம்ம 2 கிலோவுக்கு 4 கிலோ, 2 கிலோ வெந்தயத்துக்கு 4 கிலோ வெல்லம் போட்டிருக்கோம். பனவெல்லம் 1 கிலோ போட்டிருக்கோம். இப்போ சுக்கு பொடி எவ்வளோங்கிறத நான் சொல்கிறேன். 1 கிலோ வெந்தயத்துக்கு 100 கிராம் சுக்கு பொடி. அப்போ 2 கிலோவுக்கு 200 கிராம் சுக்கு பொடி போடுறேன். 1 கிலோவுக்கு 50 கிராம் மஞ்சள் தூள். அது மாதிரி 2 கிலோவுக்கு 100 கிராம் மஞ்சள் தூள் போடுறேன். 1 கிலோவுக்கு 100 கிராம் கருஞ்சீரகம், 50 கிராம் மிளகு, 100 கிராம் ஓமம், 3 இதில் அரைச்சிருக்கோம், பவுடரை அரைச்சிருக்கோம். அதே இதில் போட்டுருவோம். ஒரு கிலோவுக்கு 50 கிராம் திப்பிலி, 2 கிலோவுக்கு 100 கிராம் திப்பிலி பவுடர், பொடியாக நடுக்கின பவுடரை போட்டுறேன். 1 கிலோவுக்கு 250 கிராம் தேங்காய் எண்ணெய், 1 கிலோவுக்கு 50 கிராம் நெய். அது பிரகாரம் 2 கிலோவுக்கு 100 ml நெய். அப்படியே மேலாக்கில் லாஸ்ட்டாக விட்டுருங்க. இதுக்கு ஒரு 3-4 மணி நேரம் ஆகும். இது வற்றி நல்லா சுருண்டு எண்ணெயெல்லாம் திரண்டு வர்றதுக்கு இன்னும் ஒரு 4 மணி நேரம் ஆகும். அது 4 மணி நேரம் முடித்த உடனே டப்பாவில் போட்டு நம்ம உங்கள் விற்பனைக்கு, நீங்கள் எல்லாம் கேட்ட மாதிரி எல்லாருக்கும் விற்பனைக்கு வந்துடும். இதற்கு தேவையானவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் நீங்கள் கொடுக்கலாம். நாங்கள் உங்களுக்கு கொரியர் அனுப்பி வைக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. எங்களை ஆதரிக்கும் வண்ணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீரான். யாராருக்கு இந்த லேகியம் தேவையோ எல்லாரும் நிறைய கேட்டிருக்கீங்க. மேற்கொண்டு கேட்குறவங்க ஆர்டரை
வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் பண்ணுங்கள், உங்களுக்கு கொரியரில் அனுப்பி வைக்கிறோம்.